ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்ஷத் நிருப்பம் இந்த வாரம் என்ன சாங் பாடியிருக்காரு, அது மட்டும் இல்லாம விஜய் ஆண்டனி சார் இவருக்கான கமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாம இந்த வாரம் ரவுண்ட்ஸ் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு பின்னணி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயுமே மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூனியருக்கான சிங்கிங் காம்படிஷன் ரொம்பவே சூப்பராக நடந்திருக்கு. அந்த வகையில இந்த ஷோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே அடுத்தடுத்து வரப்போற வாரங்கள்ல என்னென்னலாம் ரவுண்ட் இருக்க போகுது அப்படின்றக்கூடிய அந்த ஒரு கியூரியாசிட்டி கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா டவுன் பஸ் வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரவுண்ட் பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீஃப் கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் ஆண்டனி சார் வந்திருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ப்ரொமோஷன் கூட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய சொந்த அக்கா பையனுடைய படம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரொமோஷன் பிளஸ் ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இந்த ஒரு ஷோக்கு வந்திருப்பாரு அப்படின்ற விஷயத்த நமக்கு தாராளமா தெரியுது அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ அதில் அக்ஷத் நிருப்பம் இவருடைய பர்ஃபார்மன்ஸை ஹைலைட்டடாக சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவரு டிவோஷனல் சாங்ஸை பாடுறதுல ரொம்பவே ஹைலைட்டட் இந்த ஒரு சீசனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஆடிஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வாரங்கள் சாமி பாடல்கள் தான் பாடிட்டு இருந்தாரு. அதில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஜட்ஜஸ் ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய மற்றவங்களும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பஸ் வாரம் அப்படின்றதால அந்த லிஸ்ட்ல என்னென்ன சாங் இருக்க முடியுமோ அதை தான் பாட முடியும் அப்படின்ற வகையில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வீடு வாசப்படி வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓல்டு சாங் கார்த்திக் சார் சாங் வந்து பார்த்தீங்கன்னா பாடியிருக்காரு. ஸோ இதுலயும் நான் நல்லா தான் பாடுவேன்மா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் ஸ்ரீனிவாசன் சார் வந்து பார்த்தீங்கன்னா சென்சேஷனல் ஃபார் நிருப்பம் அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இவரோட பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் அந்த எனர்ஜி இருக்கு அப்படின்னு கூட தாராளமாக சொல்லலாங்க. ஸோ நிருப்பமுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு இந்த சீசன்ல, அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த சீசன்ல இவங்க தாப்பா என்னுடைய ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க யாரு நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் வேற மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.